ஹலோ வெஸ் ஈராக்கின் பாக்தாக் பகுதிக்கு அருகில் உள்ள மிகப்பெரிய ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்துல ஒரு துறவி வந்துட்டு இருக்காரு. அதுவும் ஒரு மண் குடிசையில வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வறண்ட பகுதி இது. அந்த பகுதியில யாருமே இல்ல. கண்ணு கட்டு தூரம் வர பல மைல் தூரம் யாருமே இல்ல. அப்படி ஒரு நாள் அமைதியா வந்திருக்காரு. சாயந்தரம் 6 மணிக்கு யாரோ கதை தட்டுறாங்க. உடனே அவர் ஏஞ்சி போயிட்டு கதை ஓபன் பண்றாரு. கதை திறக்கிறாரு. அங்க எடுத்த மாதிரி பார்த்தா 2 அழகான பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டாரு. மெய் மறந்து நின்றாரு. இப்படி ஒரு அழகான பெண்கள் இருக்கா அப்படின்னு உடனடியா யாருமா நீங்க எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. நாங்க வழி தவறி இங்க வந்துட்டோம். நாங்க பாசராவுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இரவாயிடுச்சு, அதனால தங்கத்துக்கு இடம் தேடணும், இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்கம்மா இங்க இருந்துட்டு காலைல போலாம் அப்படின்ட்டு அவரு கூப்பிடுறாரு. அந்த 2 பெண்களும் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தராரு. சாப்பிட்ட பிறகு பக்கத்துல நீங்க தூங்க, நாங்க இங்க தூங்குறோம் அப்படின்னு தனியா ஒரு பாய் விரிச்சு போட்டு அந்த துறவி அங்க தூங்குறாரு. இப்ப அந்த 2 பெண்களும் ஒரு கட்டில படுத்து தூங்குறாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது இரவு 12 மணி ஆகுது. இப்ப அந்த துறவி எந்திரிச்சு மெதுவா அந்த 2 பெண்களோட பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. டக்குன்னு அதுல ஒரு பெண்ணு கண் விழிச்சிடறா. இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இங்க நிக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு அவ கேக்குறா. உடனே அவரு இல்ல உங்களுக்கு போர்வை இல்ல, நீங்க ரொம்ப குளிர்ல இருப்பீங்க, போர்வை போட்டு நீங்க நல்லா போத்தீங்க அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் போய் படுத்துறாரு. இப்ப அவருடைய மனதுல ஏதோ ஒண்ணு அலைப்பாயுது. இப்படி ஒரு அழகான பெண்கள் இருக்காங்க, நின்றோடு அந்த பெண்கள் போயிடுவாங்க. ஆனாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு தூங்குறாரு. இப்ப விடியுது. விடிஞ்சிட்டு அந்த 2 பெண்களை எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்க கிளம்பி ரெடியா இருக்காங்க. நாங்க 2 பேரும் இப்ப பசராவுக்கு போக ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த துறவி இன்னைக்கு நீங்க போக முடியாது, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, இவ்வளவு தூரம் நீங்க பயணிக்க முடியாது, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மணி 10 மணி ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த 2 பெண்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க இப்ப போறோம்னு சொல்றாங்க. இது தொலை தூரம், நீங்க எவ்வளவு தூரம் நடந்தாலும் நீங்க எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு சரி அப்படின்னு இன்னைக்கு இரவு இங்க படுத்துறோம், காலையில எழுந்து நாங்க 2 பேரும் போயிடுறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அன்னைக்கு படுத்துறாங்க. இப்ப அதே போலயே முதல் நாள் போலயே துறவி ஒரு பாயில படுத்துறாரு. அதே போல அந்த 2 பெண்களும் ஒரு கட்டில படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போதே இரவு 1 மணி ஆகுது. இப்ப துறவி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஒரு பெண்ணோட முடிய இதுவா வருடி இருக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த பெண் பாத்துறா, அதிர்ச்சி ஆயிடுறா. அதிர்ச்சி ஆயிட்டு என்னங்க நிக்கிறீங்க, ஏன் இங்க நிக்கிற, என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த துறவியும் இல்லம்மா நான் தலைவணை கொடுக்க வந்தேன், உங்க தலை கீழே கிடக்குற மாதிரி இருக்கு, சும்மா படுத்துறீங்க, உங்க கழுத்து வலிக்க அப்படின்றதாக தான் தலைவணை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு தலைவணையை கொடுக்குறாரு. இப்ப அதை வாங்கி அவங்க 2 பேரும் படுத்துங்கிறாங்க. இப்ப துறவியும் அங்க படுக்கிறாரு. என்னையோட அந்த 2 பெண்கள் போயிடுவாங்க. ஆனாலும் வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. இப்ப மரம் விடியுது. மரம் விடிஞ்சு அந்த 2 பெண்கள் காலையிலே கிளம்புறாங்க. ஆனாலும் அவரு இன்னைக்கு நீங்க போக கூடாது, நாளைக்கு நீங்க போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த 2 பெண்களும் பயங்கர கோபமா வராங்க. ஏன் அது மாதிரி சொல்ற, இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நாளைக்கு ஒரு வணிக குழு இங்க வருது, அந்த வணிக குழுவோட நீங்க சேர்ந்து போலாம், அந்த வணிக குழு எப்போதுமே இந்த நாள்ல இந்த கிழமையில கரெக்டா வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி ரொம்ப தூரம் போகணுமே, சரி அப்படின்ட்டு அன்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க இருக்கிறோம், நாளைக்கு காலையிலே அந்த வணிக குழுவோட எங்களை அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்றாங்க. சமைச்சு சாப்பிட்டு அதே போல படுக்கிறாங்க. இரவு 1 மணி ஆகுது. இப்ப இரவு 1 மணி ஆயிட்டு அந்த துறவி எந்திரிக்கிறாரு. அந்த துறவி எந்திரிச்சிட்டு அந்த பெண்கள்ட்ட ஒரு பெண்ணோட கைய துறாரு, தொட்டு மெதுவா தடறாரு. இப்ப பயங்கர அதிர்ச்சி ஆகுற அந்த பெண்ணு டக்குன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அவரோட வாய பொத்துறாரு. பொத்துட்டு சத்தம் போடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அவரோட பாயில போய் உட்கார்ந்துறாரு. இப்ப அந்த பெண் அதிர்ச்சி விலகாம அப்படியே உட்கார்ந்துருக்கா. அதுக்கு பிறகு 2 பேரும் தூங்கிடுறாங்க. இப்ப மரம் விடியுது. மரம் விடிஞ்சு காலையில வெயிட் பண்றாங்க, வணிக குழுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா வணிக குழு வந்தபாடுல எங்க வணிக குழு அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. வணிக குழு வந்துருவாங்க, கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நேரம் ஆயிட்டு இருக்கு, அந்த வணிக குழு வரவே இல்லை. இப்ப மணி 12 மணி ஆகுது. என்ன வணிக குழு காணோம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை மாலையில வருவாங்க, கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மாலை வரையும் வெயிட் பண்றாங்க, காத்திருக்காங்க. ஆனாலும் அந்த வணிக குழு வரல. இப்ப அவங்க 2 பேரும் கோபமா வராங்க. நீங்க ஏன் இங்க தங்க வைக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கோபப்பட்டு கத்துறாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க தங்க, நாளை கண்டிப்பா அந்த வணிக குழு வந்துரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்க போறாங்க. சரி அப்படின்ட்டு அன்று இரவும் அங்க தங்குறாங்க. ஆனாலும் அவங்க 2 பேர் மனசுலயும் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த துறவி நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி அவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு கண் விழிச்சு பாத்துக்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதனால பாய் தூங்குன மாதிரி பாய் தூங்காத மாதிரி அப்படியே படுத்திருக்காங்க. அதே போல அந்த துறவி அந்த பாயில படுத்திருக்காரு. இப்ப இரவு 2 மணி ஆகுது. 2 மணிக்கு ஏந்திரிச்சு மெதுவா அந்த பெண்கள்ட்ட நெருங்குறாரு. நெருங்கி அதுல ஒரு பெண்ணு மேல கைய வச்சு மெதுவா படுக்கிறாரு. கூடயே படுக்கிறாரு. பயங்கரமா கோவப்பட்டு 2 பேரும் ஏந்திரிக்கிறாங்க. இப்ப அவரும் அப்படியே எந்திரிச்சு அவருடைய படுக்கைக்கு அவர் போயிடுறாரு. இப்ப மரம் விடியுது. அந்த 2 பெண்களும் கோபத்தோட நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு அந்த 2 பெண்களும் வேக வேகமா இன்னைக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது, நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், அந்த வணிக குழு வர மாதிரி தெரியல, வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்களும் ஓடுறாங்க. நீங்க போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு அந்த 2 பேருமே அப்படியே ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க, பின்னாடியே துறவியும் ஓடுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க தங்கி
குடிச்சிருங்க, எல்லாமே சரியாயிடும், அதுக்கு பிறகு நீங்க போலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க போயே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அந்த துறை சொல்றாரு, உங்களுடைய கணவரை தேடி தானே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த 2 பெண்களுக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப எனக்கு எல்லாமே தெரியும், மந்திர சக்தியில இருந்து எல்லா சக்தியும் எனக்கு தெரியும், உங்க கணவரை தேடிதான் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. ஆஹா, இவருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அதனால நம்ம எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு 2 பேருமே பேசாம இருக்கிறாங்க. நேரம் கிடக்குது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிருங்க, அதுக்கு பிறகு நீங்க நாளைக்கு கண்டிப்பா புறப்படலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த இரவு அதே போல நம்ம வந்து தூங்கக்கூடாது, இதே போல கண் விழிச்சிருக்கணும், என்ன பண்றாருன்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு அந்த 2 பெண்களும் அப்படியே படுத்திருக்காங்க. அதுவும் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணாலே பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்காங்க. அதே போல அந்த இரவும் அந்த துறவி வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு மெதுவா வந்து படுக்கிறாரு. படுத்துட்டு மேல கை வைக்கிறாரு. இப்ப 2 பெண்களும் எந்திரிச்சு பயங்கரமா கத்துறாங்க. கத்தத்தை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சாரு, வந்து திரும்பவும் படுத்துறாரு. இப்ப விடியுது. விடிஞ்ச பிறகு அந்த 2 பெண்களும் எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு போறாங்க. இப்ப சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஆனா அந்த துறவியை காணோம். துறவி எங்க அப்படின்னு எல்லா பத்தியும் தேடுறாங்க, வீடு முழுவதும் தேடுறாங்க, ஆனா துறவியை காணோம். இப்ப எங்கதான் போயிருப்பாரு அந்த துறவி? எப்போதும் நம்ம முன்னாடி இருப்பாரு, இன்னைக்கு ஆளை காணுமே அப்படின்னு அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஏத்த மாதிரி ஒரு அழகான இளைஞன் நிக்கிறான். அந்த இளைஞனை பார்த்து 2 பேருக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சி. அது வேற யாரும் இல்ல, அவங்களுடைய கணவன் தான். அவங்கள பார்த்த உடனே நீ எப்படிங்க அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க. அவனும் ஆமா, நான் உங்களுடைய கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான், இந்த பாலைவனத்துல நீ எப்படி வந்த அப்படின்னு 2 பேருமே அதிர்ச்சியா கேட்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், நான் அவங்க 2 பேர்த்தையும் வீட்டில் விட்டு சந்தைக்கு போனேன். சந்தைக்கு போகும்போது அங்க ஒரு துறவியை பார்த்தேன். அந்த துறவி கூட ஒரு அழகான பெண் இருந்தா. அந்த பெண்ணை பார்த்து இந்த கிழவன் கூட இந்த துறவி கூட நீ ஏன் சேர்ந்து இருக்கிற அப்படின்னு நான் கிண்டல் பண்ணேன். என்னை பார்த்து அந்த பெண் பயங்கர கோபத்துல, நீ இந்த மாதிரி ஒரு துறவியா ஒரு வயசானவனா மாறிடுவா அப்படின்னு அவ சபிச்சா. அது மட்டும் இல்லாம உன்னை 2 பெண்கள் வருவாங்க, அவங்க ரொம்ப கண்ணியமா வந்திருப்பாங்க, அப்படி கண்ணியமா இருந்தா மட்டும்தான் நீ அவங்கள பார்க்க முடியும், நீ பழைய இளைஞனா மாற முடியும் அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டு போயிடுறா. அப்போ அடுத்த நிமிஷமே நான் துறவியா மாறிட்டேன். ஆனாலும் என்னுடைய அதிர்ஷ்டம் நீங்களே இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என்னுடைய மனைகள் தான் அப்படின்னு. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருந்தேன், உங்களுடைய உணர்வுகள் தூண்டினேன். ஆனா அதே நேரத்துல நீங்க 2 பேருமே ரொம்ப அமைதியா இருந்தீங்க, சாந்தமா இருந்தீங்க, அதனாலதான் 4 நாள் முடிஞ்சிச்சு, இப்ப நான் இளைஞனா மாறி நிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்ட பிறகு அந்த பெண்கள் ரொம்ப சந்தோஷமா வராங்க. உடனடியா 3 பேர் சேர்ந்து பசராவுக்கு பயணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, உடம்பு வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி, அதை வந்து சீக்கிரமாகவே அழகாக குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பவுடர் வந்து தயாரிச்சிருக்கோம். எல்லாமே வந்து மூலிகை வச்சு தான், கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இது 2மே வந்து கெமிக்கல் இல்லாமல் வெயிட் லாஸ் பவுடர்னு தயாரிச்சிருக்கோம். 20 வகையான தானியத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதான் இது. உங்களுக்கு வேணுனாக்க வாட்ஸ்அப்பு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.